ஹாய் ஹலோ மக்களே! இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சுவையான சேமியா வச்சு ரொம்ப அற்புதமான சேவைங்க. சேமியா சேவை. அது வந்து எலுமிச்சம்பழம் போட்டு நம்ம தாளிக்க போறோங்க. ரொம்ப நல்லாருக்குங்க. இந்த மெத்தட்ல நீங்க செஞ்சு பாருங்க. நல்லா வருங்க. சூப்பரா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நைட் டின்னருக்கும் செஞ்சுக்கலாம். பகலுக்கும் நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செஞ்சுக்கலாங்க. இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்ப பார்க்க போலாங்க. நல்லா உதிரியா கிடைக்குங்க. வாங்க இப்போ நம்ம எலுமிச்சம்பழம் சேமியா ரெசிபி எப்படி செய்கிறது சேவை மாதிரியே இருக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போயிடலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி அதில் வந்துட்டு சேமியாங்க. நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். மும்பை சைடில் வந்துட்டு சேமியானா இந்த மாதிரி பாயச சேமியா மாதிரி தான் கிடைக்கும். அடுப்பில் ஸ்பீடாக வச்சுட்டு ஒரு 2 திருப்பி விட்டுறணுங்க இந்த சேமியாவை. ரொம்ப கலர் மாறணும்னு இல்லை. நான் நல்லா ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு பாருங்கள். இப்போ முதல் போட்ட கலரோட நல்லா ப்ரௌன் கலரில் மாறணுங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சேவை வந்து நல்லா உதிரியாக கிடைக்கும். அப்புறமா ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கிட்டேங்க தேவையான அளவுக்கு. வச்சுட்டு இப்போ இந்த எடுத்து வச்சுருந்த சேமியாவை தூக்கி அப்படியே சூட்டோடையே போட்டுக்கிறோங்க. இந்த எண்ணெயோடு சேர்த்து போட்டுக்கிறோம். போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துலேயே அந்த சேமியா ரெடி ஆயிரும். அதுக்கப்புறமா வடித்து பச்சை தண்ணியில் போட்டு வடித்து எடுத்து ஒரு தட்டில் வச்சுட்டு ஃபேன் கடியில் வச்சுக்கிட்டேங்க. வச்சுட்டு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டேன். இப்போ சேமியா எலுமிச்சை சேவை செய்ய தயாராகிடுச்சு. அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டோம். அதில் தேவையான அளவுக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு எல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. கூடயே நம்ம முந்திரி, கொஞ்சமாக நிலக்கடலையும் சேர்த்துக்கலாங்க. எல்லாமே போட்டு நல்லா உங்களுக்கு எந்த அளவுக்கு நிலக்கடலை வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிடும்போது. நல்லா வணங்கி வந்துடணுங்க. இந்த சமயத்தில் ஒரு 4-5 பல் பூண்டை பொடியாக நறுக்கி போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா வணக்கிட்டுக்கலாம். கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எண்ணெயில் போட்ட எல்லா பொருளுமே நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இந்த சமயத்தில் தான் நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துறோங்க. நிறைய சேர்த்தக்கூடாதுங்க. கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஒரு டேஸ்ட்டை ஒரு படி தூக்கி கொடுக்கும். நல்லாயிருக்குங்க. இப்போ நம்மளுக்கு எல்லாமே வணங்கி வந்துருச்சு. இந்த சமயத்தில் வரமிளகாய் 1 சேர்த்துக்கிறேங்க. அப்புறம் பச்சை மிளகாய் 1 சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் 2 மிளகாயுமே அதிகப்படுத்திக்கலாம். ரெண்டுமே காம்பினேஷனாக நீங்கள் சேர்த்து போடும்போது இந்த சேமியா சேவை வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போது நம்ம நீல வாக்கில் வெட்டி வச்சுருந்த பெரிய வெங்காயம், நல்லா பெரிய வெங்காயமாக பார்த்து ஒரு வெங்காயமும், இல்லைன்னா சின்ன வெங்காயமாக இருந்துச்சுன்னா 2 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி போட்டு எடுத்துக்கலாங்க. இந்த ரெசிபிக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே பெரிய வெங்காயம் தான் அதிகமாக கிடைக்குங்கிறதுனால நான் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கிறேங்க எல்லா ரெசிபிக்குமே. நல்லா ஒரு பெரிய வெங்காயத்தை பார்த்து நல்லா நீட்ட வாக்கில் நல்லா வெட்டி வச்சுக்கிட்டுங்க சன்னமாக. வெங்காயத்தையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கிறோங்க. வெங்காயம் நல்லா கலர் மாறணும் அந்தளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வணங்கிட்டு இருக்கும்போதே நம்ம தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டு வணக்கி விட்டுக்கலாங்க. கூட வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்து வெங்காயத்து கூட நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. இந்த கொத்தமல்லி தழை போடும்போது உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு 1.5 எலுமிச்சம்பழத்தை நல்லா புளிஞ்சு வச்சுக்கிட்டேங்க. உங்களுக்கு சேமியா எந்த அளவுக்கு அந்தளவுக்கு புளிப்பு வந்து எலுமிச்சம்பழத்தை வந்து அதிகப்படுத்திக்கோங்க. நான் எடுத்து வச்சுருந்த சேமியாவுக்கு ஒரு 1.5 எலுமிச்சம்பழம் கரெக்டாக இருக்குங்க. அதனால் 1.5 எலுமிச்சம்பழத்தை நல்லா புளிஞ்சு வச்சுக்கிட்டேன் கொட்டையை எடுத்துக்கிட்டு. இது கூட போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி உடனே அடுப்பை சன்னம் பண்ணிடணும். ரொம்ப நீங்கள் ஸ்பீடாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கசப்பு டேஸ்ட் வந்துடும். இந்த சமயத்தில் தான் நம்ம வந்துட்டு இன்னும் கொஞ்சம் உப்பு பார்த்துக்கணுங்க. நம்ம ஆல்ரெடி வெங்காயம் வணங்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்குறோம். இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா உப்பு பார்த்துட்டு
இதுலேயே உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த சேமியாவோட எல்லாம் பிடிச்சி வரும்போது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த சேமியாவை எடுத்து போட்டு கிண்டி விட்டிங்கன்னா ரொம்ப அற்புதமான சேவை எவ்வளோ உதிரி உதிரியாக எல்லாம் அற்புதமாக இருக்குதுன்னு பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய சேமியாலேயே செய்யக்கூடிய சேமியா சேவை தயாராகிடுச்சுங்க. கண்டிப்பாக எல்லோரும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த லைக்கும் சப்ஸ்கிரைப்க்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.